ஹலோ. இன்னைக்கு நம்ம கேன்வால ஒரு போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணலான்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி கேன்வானா என்னன்றத நான் சின்னதா மறுபடியும் ஒரு ஷார்ட் ரிவ்யூ குடுத்துடுறேன். நீங்க கேன்வா அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுடைய கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆப் உள்ள போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாரி பேஜ் தான் காமிக்கும். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சோஷியல் மீடியாக்கான ரீல்ஸ் லைக் Instagram, Facebook, LinkedIn எங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணணுமோ, அதுக்கேத்தா மாரி கான்டென்ட்ட நீங்க போஸ்ட் பண்றதுக்கு சைஸ் வேரியா அது உங்களுக்கு கேன்வாவே குடுத்துரும். நீங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்க இங்க காமிக்குது பார்த்தீங்களா? இங்க மேல வந்து சோஷியல் மீடியா, Instagram ரீல், ஃபோட்டோ எடிட்டர் உங்களுக்கு என்ன மாரி தேவையோ அது எல்லாமே நீங்க இங்க உள்ள டூல்ஸ யூஸ் பண்ணி உங்களுடைய போஸ்டர்ஸோ, இல்ல பிரசன்டேஷன், டாக்குமெண்ட், ரெஸ்யூமே, லோகோ என்ன கிரியேட் பண்ணணும்னாலும் நீங்க கேன்வா யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கேன்வாவ பொறுத்தவரைக்கும் இன்பில்ட் டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கு. ரெடி டூ யூஸ் டெம்ப்ளேட்ஸ். அதில உங்களோட டீட்டெயில்ஸ நீங்க ஆட் பண்ணி, உங்களுக்கு புடிச்ச கலர்ஸ மாத்தி, அந்த அந்த மாரி ரெடி டூ டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணி நீங்க வந்து கேன்வால உங்களுடைய கிரியேட்டிவிட்டியா நீங்க உங்களுடைய பிசினஸ்க்காகவோ, இல்ல உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காகவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நீங்களே ஓனாவும் டிசைன கிரியேட் பண்ணலாம் இதில. ஓகே. எல்லா ஃபெசிலிட்டீஸும் கேன்வால அவைலபிள் இருக்கு. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண சொல்லி தர போறேன். அது வந்து நானு Instagram போஸ்ட் எங்க போய் எடுக்கிறது? நீங்க டைரக்ட்டா வந்து இங்க சோஷியல் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு காமிக்கும் டீட்டெயில்ஸ். கிளிக் பண்ணோனே உங்களுக்கு Instagram போஸ்ட், Facebook போஸ்ட்டா, Instagram ஸ்டோரி, WhatsApp ஸ்டேட்டஸ் எதுல உங்களுக்கு உங்களுடைய போஸ்டர்ஸோ, இல்ல மெசேஜோ நீங்க கன்வே பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, அந்த ஃபார்மேட் உங்களுக்கு இங்க காமிக்கும். ஓகே. இங்கேயும் உங்களுக்கு அ தனி செப்பரேட்டா Instagramமா, Facebook, LinkedIn எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு எப்படி எதுல உங்களுக்கு கிரியேட் பண்ணணுமோ, நீங்க அது டீட்டெயில்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொன்ன மாதிரி, உங்களுக்கு கீழ டெம்ப்ளேட்ஸும் ஷோ ஆகும். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்தா மாரி நீங்க டெம்ப்ளேட்ஸ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ Instagram போஸ்ட் எடுக்கிறேன். நான் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தர போறேன். என்னோட லாஸ்ட் செஷன் போச்சு இல்லையா? அதுதான் இப்ப நான் வந்து அதுக்கான ரிவ்யூஸ் தான் நான் குடுக்க போறேன். இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் செஷன்ல நான் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் குடுத்த போஸ்டர். இந்த போஸ்டர் வந்து எப்படி ரெடி பண்ணணும்? ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். இது வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கிடையாது. ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ஒரு பிளாங்க் பேஜ்ல எப்படி நம்மளுடைய போஸ்டர நம்ம எப்படி டிசைன் பண்ணணுன்றத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. சேம் இதே தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது வந்து நான் Instagram போஸ்ட் அந்த பேஜ் சைஸ் வச்சு தான் நான் இந்த போஸ்ட்ட நான் ரெடி பண்ணேன். ஓகே. இப்போ நான் இங்க ஒரு பேஜ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இத நம்ம ஆட் பண்ணும்போது இங்க பிளாக்கா எனக்கு பேஜ் வந்திருக்கு. ஏன்னா, நான் என்னோட ப்ரீவியஸ் பேஜ் வந்து நான் பிளாக் கலர்லயே எனக்கு இருக்கிறதுனால, எனக்கு முன்னாடி பேஜும் அடுத்த பேஜும் எனக்கு பிளாக்கா இருக்கு. நான் நான் பட் நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கலர் இப்படி ஒயிட்ல தான் இருக்கும். பிளாங்க் பேஜ் உங்களுக்கு ஒயிட்ல தான் இருக்கும். ஓகே. இது கேன்வாவ பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கீஸ் எங்கெங்க எடுக்கணும்னா, நம்ம எல்லாமே நம்ம மொபைல்ல யூஸ் பண்றோம். நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க, பிசில யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே விசிபிளா உங்களுக்கு அ டாப் டாப்லயும், லெஃப்ட் கார்னர்லயும் உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டம், டாப், லெஃப்ட் கார்னர் 3 இடத்துலயும் உங்களுக்கு ஷோ ஆகும். பட் மொபைல்ல நீங்க யூஸ் பண்ண பட்சத்தில, இதோட கீஸ் வந்து ஹைட் ஆயிருக்கும். நீங்க அது எப்படி பார்க்கணும்னா, பேஜ் மேல கிளிக் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணாம இருந்தா ஒரு ஆப்ஷன் வரும். டெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன், பிக்சர் மேல கிளிக் பண்ணும்போது அதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே அதுவே உங்களுக்கு குடுத்துரும். அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட பிளாங்க் பேஜ். இது நான் செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணலன்றது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கிளிக் பண்ணேன்னா, இந்த பேஜ சுத்தி எனக்கு பார்டர் லைன் மாரி ஒண்ணு தெரியும் பர்பிள் கலர்ல தெரிய பட்சத்தில் இது என்னோட பேஜ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். செலக்ட் பண்ணும்போது கீழ உங்களுக்கு இதுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கோ, இல்ல கலர் சேஞ்ச், லேயர்ஸ் இந்த மாரி ஆப்ஷன் காமிக்கும். நான் பேஜ் மேல கிளிக் பண்ணலன்னா, எனக்கு இங்க வேற கீஸ் காமிக்கும். லைக் டிசைன்ஸ், டெம்ப்ளேட்ஸ், எலமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், கேலரி, அப்லோட்ஸ் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எனக்கு காமிக்கும். இதுல ஒவ்வொரு கீஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண மட்டும் தான் உங்களால வந்து ஒரு கேன்வாவ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கேன்வா வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன். ஓகேவா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கேன்வா உங்களுக்கு நெறைய நல்ல நல்ல டிசைன்ஸ உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட உருவாக்கி குடுக்கும். ஏன்னா, இதில ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸும் இல்லாம நெறைய கீ எலிமெண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க ஃபோட்டோவாவோ,
இல்லை கிராஃபிக்காவோ வீடியோவாவோ நீங்கள் அந்த எலமெண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவை யூஸ் பண்ணி உங்கள் போஸ்டர்ஸை நீங்கள் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம். ஓகே. நான் இப்போ இந்த போஸ்டர் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் காமிச்சிடுறேன். நான் இங்கே பேஜை கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருந்தது. பேஜ் கிளிக் பண்ணாத பட்சத்தில் ஒரு ஆப்ஷன் காமிச்சேன்னா, இப்போ நான் டெக்ஸ்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் எனக்கு இங்கே காமிக்கும். லைக்வைஸ் ஃபாண்ட் எடிட் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டோட சைஸு, கலரு, அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும், அனிமேஷன் கொடுக்கணும், டிரான்ஸ்பரன்சி, இதை ஃபார்மேட் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எனக்கு காமிக்கும். இப்போ நான் இது வந்து ஒரு பிக்சர், ஒரு ஃபீமேல் மாடலோட பிக்சர். அந்த பிக்சர் ஒரு ஃபீமேல் மாடலோட பிக்சர்ன்ற பட்சத்தில் எந்த பிக்சராக இருந்தாலும் அந்த பிக்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பிக்சர் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். லைக் உங்களுக்கு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், ஃபில்டர் ஆட் பண்ணணும், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகே. டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்டுக்கான எடிட்டிங் ஆப்ஷன், பிக்சரில் கிளிக் பண்ணும்போது பிக்சருக்கான எடிட்டிங் ஆப்ஷன், பிளாங்க் பேஜில் எலமெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எலமெண்ட்ஸ் லைக் டாட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எலமெண்ட்ஸ். இந்த ஷாப் நவ் இதெல்லாம் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ்க்கு உண்டான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கீஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஐ திங்க் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னுடைய பிளாங்க் பேஜ். இந்த பிளாங்க் பேஜை ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய இந்த போஸ்டர் சேம் இதை தான் நான் ரெப்ளிகா பண்ண போகிறேன். ஸோ நான் சேம் இதே தான் சொல்லி தர போகிறேன். நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஆட் பண்ணுறதோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதோ அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா. இப்போ இந்த பேஜை வந்து நான் வந்து பிளாக் கலர் மாற்றுறேன். நான் பேஜ் வந்து என்ன பண்ணுறேன், பேஜுக்கு மேலே கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே கலர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அந்த கலர் போகிறேன். எனக்கு இங்கே பிளாக் ஆல்ரெடி விசிபிளாக இருக்குது. பிளாக் டிஃபால்ட்டாகவே தெரியும். இல்லை உங்களுக்கு வேறு கலர்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். டேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு நிறைய டிஃபால்ட் கலர் கிடைக்கும். கிரேடியண்ட்டாகவும் இருக்கும். கிரேடியண்ட்னா மல்டி கலர்ஸ் தான் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. ஒன் ப்ளஸ் கலர் இருக்கிறது எல்லாமே கிரேடியன்ட். ஒரு ஷீட்டில் இப்போ பாருங்கள் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு டபுள் கலர், டபுள் ஷேடிங் வரும். இதே நீங்கள் ட்ரிபிள் ஷேடிங், 4 ஷேடிங்கில் கூட நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே. இல்லை நீங்கள் சாலிட் கலர் சிங்கிள் கலரில் வச்சு நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் சாலிட் கலர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதில் இருக்கிற எந்த கலருமே எனக்கு பிடிக்கல, எனக்கு செல்ஃபான கலர் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து மல்டி கலர் ஆப்ஷனுக்கு மல்டி கலர்ஸ் கொடுத்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு இருக்குது. இந்த பெரிய போர்டில் அது கீழே வந்து டாட் மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிளில் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கலரை உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர்கிட்ட நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஷேட் வேணாம், ஷேட் கலர்ஸை மாற்றணுன்னா கீழே ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது, மல்டி லைன் ஸ்ட்ரிப். அதுக்கு அங்கேயும் உங்களுக்கு அந்த சர்க்கிள் கொடுத்துருப்பேன். அந்த சர்க்கிளை நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரில் உங்களுக்கு ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோ என்ன கலர் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு மேலே வந்து நீங்கள் அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். கீழே வந்து ஒரு கோடு மாதிரி வரும், ஹேஷ்டேக் போட்டு. அந்த ஹேஷ்டேக் வந்து மேலே உள்ள நீங்கள் சூஸ் பண்ணுற கலருக்கான அது வந்து கலர் கோட். அதுதான் வந்து கலர் கோட். நீங்கள் அந்த கலர் கோட் யூஸ் பண்ணி எந்த ஒரு நீங்கள் ஈவன் இந்த கலர் கோட் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலும், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த கலர் கோட் போட்டு உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா. லைக் உங்களுக்கு பிக்சர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கூகுள் கொடுத்துடும். அந்த மாதிரி இந்த கலர் கோட் வந்து ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கலர் கோட். இப்போ நான் மாற்ற இங்கே கலர் கோடும் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். ஓகேவா. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாலிட் கலர். இதே நீங்கள் கிரேடியன்ட்டு பக்கத்தில் கிரேடியன்ட் இருக்குது. கிரேடியன்ட் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 கலர் கொடுத்துருப்பான். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எதுவுமே ஆகாது. பக்கத்தில் லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு குட்டி ஏரோ மார்க் வி ஷேப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேபுக்கு வரும். ஓகேவா. பக்கத்தில் உள்ள கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த கிரேடியன்ட் கலர் டார்க்கோ லைட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது டபுள் கலர். கீழே உங்களுக்கு ஸ்டைல் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ இந்த 5 ஸ்டைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நிறைய மல்டி வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் ஆட் பண்ணலாம். கிரேடியன்ட்ன்றது மல்டி கலர்ஸ் தான். இப்போ இங்கே 2 கலர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான். எனக்கு அடுத்த 3rd கலராக ஒன்று ஆட் பண்ணணும். ஆனால் இதுக்கு பக்கத்தில் மல்டி கலர் சர்க்கிள் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கலர் டேப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா 3 கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும். சேம் லைக் இன்னொன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா
இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். உங்களுடைய சாய்ஸ். ஓகே, கலர் ஆப்ஷன் உங்களுக்கு உங்களுடைய கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கலர் ஆப்ஷனோட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு தேவையான கலர் பிளாக். நான் அந்த பிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன இப்போது டிசைனுக்குள்ளே டிசைன் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு டெம்ப்ளெட்ஸ் டிஃபால்ட்டாக நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட் இன்பில்டு டெம்ப்ளெட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ரெடிமேட் டெம்ப்ளெட்ஸ் எல்லாமே. இதில் ஜஸ்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ குக்கிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, எனக்கு குக்கிங் ரிலேட்டட் வேணும்னா குக்கிங் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கான டெம்ப்ளெட்ஸ் ரெடிமேட் டெம்ப்ளெட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லை ஃபேஷன்னா ஃபேஷன், இல்லை யோகா, இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன், இல்லை ஒரு டாக்டராகவோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கம்பெனி, இல்லை வேறு ஏதோ ஒரு பியூட்டிஷியன், இந்த மாதிரி எந்த ஒரு உங்களோட வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளெட்ஸ் டிசைனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டெம்ப்ளெட்ஸ் உங்களுக்கு அது ரெடிமேடாக இருக்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து டிசைன்ற இந்த டேப்புக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது பக்கத்தில் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எலிமெண்ட்ஸ்க்கு கேட்கலாம். அது பிக்சர் ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை கீவேர்ட்ஸாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி. லைக் உங்களுக்கு ஒரு சின்ன டாட் வேணும்னாலும் எலிமெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாட்ஸ், இல்லை நேச்சர் சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ், இமேஜஸ், எதுவாக இருந்தாலும் ஈவன் கலர் கூட நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து டார்க் கிரேடியன்ட் கலருன்னு சொல்லி போடுறேன். டார்க் ப்ளூ கிரேடியன்ட் போடுறேன்னா அந்த ப்ளூ கிரேடியன்ட் சம்மந்தப்பட்ட எல்லா கலர்ஸுமே எனக்கு இங்கே வந்துடும். எனக்கு கிராஃபிக்லேயும் கிடைக்கும். இந்த கிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்ட்டூன் இமேஜஸ் மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து ரியலிஸ்டிக் ஃபோட்டோஸ் இமேஜஸ் இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வீடியோ ப்ளே ஆகக்கூடிய அந்த கலர்ஸ் சம்மந்தப்பட்டது வரும். எனக்கு இப்போ வந்து நேச்சர் வேணும். இன்கேஸ் நான் நேச்சர் அப்படி போடுறேன்னா நான் நேச்சர் அப்படின்னு டைப் பண்ணும்போது எனக்கு நேச்சர் சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ், எனக்கு கிராஃபிக்ஸ் போனேன்னா கிராஃபிக்ஸில் உள்ள இந்த கார்ட்டூனிஷ் இமேஜ் நேச்சரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு காமிக்கும். இல்லை எனக்கு ஃபோட்டோவாக நேச்சுரலிஸ்டிக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இங்கே நேச்சுரல்கான இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். வீடியோஸில் போனீங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கீவேர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வேணும், எனக்கு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் இதில் நிறைய ஏகப்பட்ட புல்லட்டின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து எலிமெண்ட்ஸோட பார்ட். இப்போ நான் இங்கே எலிமெண்ட்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய டிசைனை பொறுத்தவரைக்கும் நான் ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஷேப்ஸ்ன்னு போடுறேன். SHAPES ஷேப்ஸ். ஷேப்ஸில் எனக்கு வேண்டியது கிராஃபிக் ஷேப்ஸ். நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து நார்மல் ஷேப்ஸ், இந்த நார்மல் ஷேப்ஸை யூஸ் பண்ணி நாம் நிறைய 3D டிசைன்ஸ் எல்லாம் நம்மளோட டிசைன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் பேசிக் தான் சொல்லித்தர போகிறோம். ஸோ நான் பேசிக்காக என்னுடைய ஸ்கொயர் ஷேப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பை நான் என்லார்ஜ் பண்ணணும். என்லார்ஜ் எப்படி பண்ணுறது? 4 கார்னரில் டாட்ஸ் இருக்குது. அந்த டாட்ஸை நீங்கள் எந்த பக்கம் எப்படி வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். குட்டி பண்ணணுனாலும் இல்லை பெருசு பண்ணணுனாலும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணுறதுக்கு சென்டரில் உள்ள டேப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ப்ராப்பராக உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற பொசிஷனை உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு எங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ப்ராப்பராக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இதை. அதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரோட நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். என்னோட தீம்க்கு அக்கார்டிங் இது வந்து பேஜ் கலர். நான் பேஜ் கலரை இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, அகெயின் நான் வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் டைப் எனக்கு ஸ்கொயர் வேணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எலிமெண்ட்ஸ்க்கு போய் அந்த ஸ்கொயர் எடுக்கல. அதுக்கு பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயரையே நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். நான் இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படலாம். மறுபடியும் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஏதோ எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. மறுபடியும் அதை ஆட் பண்ணி மறுபடியும் அதுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும், மறுபடியும் அதுக்கு வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டபுள் ஒர்க் ஆகும்.
அத குறைக்கிறதுக்கு தான் இப்பவே நான் இனிஷியலா நான் சொல்லி தரேன். இந்த டூப்ளிகேட் ஆன விஷயம் வந்து எந்த விஷயத்துக்கும் நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் கேன்வாவ பொறுத்தவரைக்கும். ஓகேவா? நீங்க பேஜ கூட நீங்க டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா ஒரு பேஜ ஃபுல்லா ஒர்க் பண்ணி, அதே டெம்ப்ளேட்ட நீங்க வேற பக்கத்து பேஜ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா, அந்த பேஜையே கம்ப்ளீட்டா நீங்க டூப்ளிகேட் பண்ணி எடுத்துட்டு போலாம். கேன்வால அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ நான் இந்த பாக்ஸ நான் டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்றதுக்கு நான் அந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்ணும்போது, எனக்கு மேல பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பின் ஆப்ஷன் பக்கத்துல டபுள் பாக்ஸ்க்கு மேல உள்ள ப்ளஸ் அப்புறம் கமெண்ட் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு சென்டர்ல உள்ள அந்த ப்ளஸ் ஆப்ஷன் 2 அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாரி ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? 2 பாக்ஸு ப்ளஸ் இருக்கு. அத நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு இன்னொன்னு டூப்ளிகேட் ஆயிடும். எனக்கு அது நீங்க எவ்வளோ தடவ கிளிக் பண்ணாலும் அத்தன டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு பண்ணி தரும். இப்போ நான் இத ரீசைஸ் பண்றேன். நான் ரீசைஸ் பண்றதுக்கு நான் சென்டர்ல உள்ள இந்த டேப லைட்டா கிளிக் பண்ணி இத எடுத்துட்டு உள்ள இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு மூவ் பண்றேன். அண்ட் மேலேயும் அதோட சைஸ நான் குறைக்கிறதுக்கு நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. இத பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்க வந்து ரொட்டேஷன் ஆப்ஷனும் ப்ளஸ்ல வந்து ப்ளஸ்ன்ற சிம்பல வச்சு நீங்க அது ப்ளஸ்ஸ புடிச்சீங்கன்னா, நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். நீங்க ரேண்டமா பாக்ஸ் புடிச்சாலே மூவ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் புடிச்சும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல டபுள் ஏரோ ரொட்டேஷன் மார்க் இருக்கு. அது வந்து நம்மளுடைய வொர்க்க எப்படி 360 டிகிரில நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அத ரொட்டேட் பண்றதுக்கு இந்த டூல் நமக்கு யூஸ் ஆகும். எனக்கு இந்த மாரி பொசிஷன்ல தான் வேணும். நான் இத எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இத நான் ஸ்மூதன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸ் மேல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழ ஆப்ஷன் காமிக்கும். எனக்கு கீழ ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கார்னர்ஸ்ன்னு இருக்கு. கார்னர்ஸ் ஆப்ஷன்ல போனீங்கன்னா, நான் வந்து என்னுடைய கார்னர நான் ரவுண்டு பண்றேன். எனக்கு எவ்வளோ ஸ்மூத் வேணுமோ, நான் அத்தன அளவுக்கு நான் அத ஸ்மூத்தனிங் பண்றதுக்கு நான் இத எடுத்துட்டு போயிட்டேன். ஓகே. எனக்கு நான் 86 பாயிண்ட் வச்சு நான் அத ஸ்மூத்தனிங் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் கர்வா எனக்கு வந்து ஸ்மூத்தனிங் பண்ணி குடுத்துருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த 30% ஆஃப் நான் எழுதியிருக்கிற இடத்துல பிளாக் இருக்கு. அது நான் எப்படி கொண்டு வந்தேன்? அதுவும் நான் ஒரு ஷேப் மூலியமா தான் கொண்டு வந்தேன். அதுவும் நான் எலிமெண்ட்ஸ் போறேன். எலிமெண்ட்ஸ் போயிட்டு ஷேப்ல நான் சர்க்கிள் எடுக்கிறேன். சர்க்கிள் எடுத்துட்டு அந்த சர்க்கிளோட கலர் என்னோடது பிளாக்ல இருந்ததுனால சர்க்கிளையும் நான் பிளாக்கா மாத்திட்டேன். மாத்திட்டு அந்த சர்க்கிள நான் இங்க கொண்டு போறேன். அப்புறம் எனக்கு எவ்வளோ பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு நான் அந்த சர்க்கிள நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய டிசைன்க்கு ஏத்தா மாரி நான் அத அங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் எனக்கு என்னுடைய இந்த பேக் ட்ராப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து என்னோட இமேஜ் ஆட் பண்ண போறேன். அந்த சிலவட் ஆட் பண்ண போறேன். இந்த மாடலோடைய இமேஜ். ஓகே. அத நான் எப்படி கொண்டு வரணும்? நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க கேன்வா யூஸ் பண்றதுனால, நீங்க நீங்க பேஜ்ல கிளிக் பண்ணாத பட்சத்தில கீழ உங்களுக்கு அந்த டிசைன், டெம்ப்ளேட், டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கேலரின்ற ஆப்ஷன் இருக்கும். கேலரிய கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் கேலரியில என்னென்ன இமேஜஸ், என்னென்ன வீடியோஸ் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, அத நீங்க கிளிக் பண்ணி ஆட் டூ பேஜ் குடுத்துட்டீங்கன்னா, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இத கிளிக் பண்றேன்னா, எனக்கு இங்க ஆட் டூ பேஜ் காமிக்கும். இப்போ நான் ஆட் டூ பேஜ்ன்னு குடுத்துட்டேன்னா, என்னோட பேஜ்ல அது இங்க வந்துடும். ஓகே. இப்போ எனக்கு தேவையில்ல. அதனால டெலீட் பண்ணிடுறேன். நான் என்னோட இமேஜ் இப்போ நான் வந்து ஒன்ஸ் நான் ஆட் டூ பேஜ் குடுத்துட்டு நான் கேன்வாக்குள்ள வந்துட்டேன். அந்த பேஜோ, இல்ல வீடியோவோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா, கேன்வாவ பொறுத்தவரைக்கும் சேவ் ஆப்ஷன் கிடையாது. அது டிஃபால்ட்டா உங்களுக்கு சேவ் பண்ணிக்கும். நீங்க ஒரு டாட் வச்சாலும் கேன்வா வந்து சேவ் பண்ணிக்கும். ஓகே. இப்போ எங்க சேவ் ஆகும் அப்டின்னா, நீங்க கொண்டு வர பிக்சர்ஸு, வீடியோஸ் எல்லாமே அதே கேலரி பக்கத்துல பிராண்ட் இருக்கும். அது பக்கத்துல அப்லோட்ஸ்ன்னு இருக்கு. இந்த அப்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ள உங்களுடைய டேட்டா சேவ் ஆகும். நீங்க எத்தன இமேஜஸ் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இமேஜஸ்லயும், வீடியோஸ்லயும், ஆடியோஸ்லயும் உங்களுக்கு அங்க சேவ் ஆயிடும். ஓகே. இப்போ எனக்கு வேண்டிய இமேஜ நான் வந்து சர்ச் பண்றேன். ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த இமேஜ எடுத்து கேன்வால ஃபீட் பண்ணி. ஸோ, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ரொம்ப இல்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி அது எடுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து நெறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால, என்னோட பேஜ்ல இவ்ளோ இமேஜஸ் என்னோட கேன்வாக்குள்ள டிஃபால்ட்டா அது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். ம்.
அது காமிக்க மாட்டேங்குது. ரொம்ப உள்ள போயிடுச்சோ? ஓகே வந்துடுச்சு. இதுதான் இந்த மாடல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே. இப்போது இது பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் என்னோட ஒர்க்கிங் ஷீட்ல பார்க்கும்போது, இதுக்கு வெறும் அந்த சிலவட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. இங்க வந்து பேக்கிரவுண்டோட இருக்கு. எனக்கு வெறும் சிலவட் மட்டும் வேணும். அந்த பொண்ணோட இமேஜ் மட்டும் வேணும். பேக்ட்ராப்ல இருக்கிற எந்த இதுவும் எனக்கு வேண்டாம். அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், அந்த இமேஜ நீங்க கொண்டு வந்த இமேஜ நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணா கீழ உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் பிஜி ரிமூவர். இப்போ கேன்வாவ பொறுத்தவரைக்கும் சில டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட டிசைன் நல்லா ப்ரொஃபஷனா, நல்லா கிளீனா ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைன் பண்ண மாதிரி உங்களுக்கு தேவை. எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாம, ஒரு நீட்டான ஃபினிஷிங் வேணும்னா, கண்டிப்பா நீங்க கேன்வா ப்ரோ அப்டேட் பண்ணணும். இந்த மாரி இப்போ பிஜி ரிமூவருக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்னதா கிங் மாரி ஒரு க்ரவுன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன். ஓகே. ப்ரோ வெர்ஷன் இருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க கேன்வாக்குள்ள டைரக்ட்டா போய் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா, அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ்ல இருக்கும். ஃபார் இயர் 4000, ஃபார் அ வீக் ஐ திங்க் 199, ஃபார் அ டே இட் இஸ் 69 ரூபீஸ். ஓகே. பட் என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நான் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தேன். ஃபார் அ இயர் ஒரு வருஷத்துக்கே நான் வந்து 199 பே பண்ணி மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது 1 இயருக்கு எனக்கு இந்த பேக்கேஜ் போகும். 1 இயருக்கு நான் வந்து கேன்வால உள்ள அத்தன ப்ரோ எலிமெண்ட்ஸும் என்னால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. நீங்களும் ஒரு தடவ உங்களுடைய கேன்வாக்குள்ளேயே போயிட்டு அதோட பேமெண்ட் சார்ஜஸ் என்னன்னு நீங்க ஒரு தடவ நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே. நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் அது வந்து சஜெஸ்ட் பண்ணும். அங்கேயே உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அது காமிக்கும். ஓகே. பட் ஆஸ் அ பிகினர் நீங்க வந்து இந்த ப்ரோ வெர்ஷன யூஸ் பண்ணணுமானா, கண்டிப்பா தேவையில்ல. பட் நீங்க உங்களோட பிசினஸ் வெறும் கத்துக்கிறதுக்காக தான் பண்றீங்க. ஏதோ பெருசா பண்ண போறதில்லன்னு நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் இத வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா உங்களோட கரியருக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில, ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றது என்னுடைய சஜஷன். ஓகே. இப்போ நான் இதோடைய பிஜி ரிமூவ் பண்றேன். இதோட பேக்கிரவுண்ட நான் ரிமூவ் பண்றேன். ஜஸ்ட் அந்த பிஜி ரிமூவர் மேல ஒரு டேப் பண்ணும்போது, எனக்கு இந்த மாதிரி என்னுடைய அழகா அந்த பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி வெறும் அந்த பொண்ணோட சிலுவட் மட்டும் எனக்கு குடுத்துரும். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு நான் அத சின்னதோ, பெருசோ பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, கார்னர்ஸ் எல்லாமே நான் அது ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி, எனக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நான் அத என்லார்ஜ் பண்ணி நான் அத பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட இமேஜ் எனக்கு செப்பரேட்டா தெரியல. லைக் இது எல்லாமே வந்து எல்லாமே ஒரே இதில மெர்ஜ் ஆயிருக்கிற மாரி இருக்கு. அது அந்த செப்பரேட் தெரியல. சில போஸ்டர்ஸ நீங்க பார்த்துருக்கலாம். அதுக்கு ஒவ்வொரு இமேஜுக்கு மேலேயோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்க்கு மேலேயோ, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேலேயோ ஒரு அதுக்கு ஏத்தா மாரி அவுட்லைன் குடுத்துருப்பாங்க. அந்த அவுட்லைன் எப்படி நான் வந்து கொண்டு வரணும்னு இப்போ சொல்லி தர போறேன். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த எந்த இமேஜ் மேல உங்களுக்கு அவுட்லைன் கிரியேட் பண்ணணுமோ, அந்த இமேஜ நீங்க சூஸ் பண்ணணும். கீழ ஆப்ஷன்ஸ் வரும். ஆப்ஷன்ஸ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது, எஃபெக்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ்குள்ள போங்க. எஃபெக்ட்ஸ்குள்ள ஷேடோ. ஷேடோல போம்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அவுட்லைன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அவுட்லைன்ல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அவுட்லைன் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? நீங்க ஒர்க்கிங் ஷீட்ல நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவுட்லைன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த அவுட்லைன் பிளாக் கலர்ல இருக்கு. எனக்கு இது கலர் மாத்தணும். அண்ட் இது ரொம்ப ப்ராடா, திக்கா இருக்கு. அந்த திக்னஸ நான் கம்மி பண்ணணும். அது எப்படி பண்றது? சேம் அகெயின் அவுட்லைன்ல கிளிக் பண்ணும்போது, உள்ள அதோடைய ஆப்ஷன்ஸ காமிக்கும். ஸோ, உங்களுக்கு எவ்ளோ சைஸ் வேணும்? சைஸ இன்க்ரீஸ் பண்ணணுமா? இல்ல அந்த சைஸ வந்து நீங்க கம்மி பண்ணணுமா? அது உங்களுக்கு ஏத்தா மாரி நீங்க அத மாத்திக்கலாம். சைஸ கம்மி பண்றதோ, அதிகமாக்குறதோ உங்களுடைய சாய்ஸ். லைக் வைஸ் இந்த கலர். அதுக்கு என்ன கலர் நம்ம குடுக்கணும்? அவுட்லைனுக்கு என்ன கலர் வேணும்ன்றது நம்மளுடைய சாய்ஸ்க்கு ஏத்தா மாரி நம்ம அந்த கலர சூஸ் பண்ணி கலர மாத்திக்கலாம். அதோட இன்டென்சிட்டி ஒரு மாதிரி ஷேடோவி எஃபெக்ட்டா வேணுமா? இல்ல கம்ப்ளீட்டா அவுட்லைன் வேணுமா? அதுவும் உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அத பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். அந்த பொண்ணோட அ அந்த பொண்ணுக்கு ஏத்தா மாதிரி, அந்த பொண்ணோட ஃபீச்சருக்கு ஏத்தா மாரி அது அவுட்லைன் ஃபிக்ஸ் ஆயிட்டு, அது தனியா நமக்கு எடுத்து காமிக்கும். ஓகே. இந்த வேலையும் முடிஞ்சிடுது. இதுவரைக்கும் இதுவரைக்கும் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக ஆகிடும். கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களால் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னல் டிசைனை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்து நான் சொல்ல போகிறது ஃபாண்ட். டெக்ஸ்ட் நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணணும். பேஜ் மேலே கிளிக் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். சிம்பிளி டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க, ஆட் டு டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கொடுங்க. உங்களுக்கு அங்கே என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. எனக்கு இங்கே ஃபேஷன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த ஃபேஷனை நான் என்லார்ஜ் பண்ணணும், பெருசு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை பிடிச்சி நீங்கள் இழுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்ட்டு சைஸ்க்கு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் மைனஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 144 வரைக்கும் தான் லிமிட்டு. இதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ணணுன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே 144 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் டிஃபால்ட்டாக மேனுவலாக டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கானது அங்கே அது சைஸ் உங்களுக்கு கொடுத்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே அப்பர் கேஸில் வேணும். இதில் ஒன்று எஃப் மட்டும் அப்பர் கேஸ்லேயும் பாக்கி எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. இது வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன்றதுனால எனக்கு எல்லாமே ப்ராப்பராக அப்பர் கேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளி அந்த ஃபாண்ட் மேலே அந்த ஃபேஷன் மேலே கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் பி ஃபார்மேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன் பக்கத்தில் பி ஃபார்மேட். அந்த பி ஃபார்மேட்குள்ளே போனேன்னா இங்கே உங்களுக்கு போல்டு வேணும்னா நீங்கள் போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் வேணும்னா இட்டாலிக், அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன், இதெல்லாமே உங்களுடைய சாய்ஸ். அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிளிக்கில் இருந்துச்சுன்னா எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும். கிளிக் இல்லாமல் இருந்தது தான் நார்மல் ஆகிடும். எனக்கு இது அப்பர் கேஸில் வேணும். ஸோ அதை எல்லாமே நான் அப்பர் கேஸில் மாற்றிட்டேன். அண்ட் இதோட கலரையும் நான் வந்து என்னோடய தீம்க்கு அக்கார்டிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த ஃபாண்ட்டை வந்து இந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றுறேன். எனக்கு இந்த ஃபாண்ட்டு வேண்டாம், நான் வேறு ஃபாண்ட் எடுக்கிறேன் ஆஸ் பர் என்னுடைய இமேஜை பொறுத்தது. ஓகே, இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது ஒரு போல்டான ஃபாண்ட் ஆண்டான், ANTON, இந்த ஆண்டான் ஃபாண்ட். இந்த ஆண்டான் ஃபாண்ட்டு வந்து ரொம்பவே ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். லைக்வைஸ் எப்படி சொல்கிறது, ஒரு டைட்டில் ஏதாவது வைக்கிறீங்க, டைட்டிலுக்காகவோ இல்லை போல்டாக ஏதாவது உங்களுடைய டிசைனில் ஏதோ ஒரு விஷயம் நல்லா அதை மட்டும் நல்லா பளிச்சுன்னு காமிக்கணும்னா நீங்கள் இந்த ஆண்டான் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டிசைனர்ஸ் இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது முடிஞ்சதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அடுத்தடுத்துக்கு நான் என்னோடய போஸ்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த ஒரு போஸ்டர் நீங்கள் டிசைன் பண்ணாலும் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கலரில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கிட்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டிஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மல்டி கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எந்த ஒரு ப்ரெசன்டேஷனோ ரெடி பண்ணாலும் 2 கலர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பேக்ரவுண்டு கொடுத்தாலும் சரி, ஃபாண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, எல்லாமே அதோட மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இது 2 ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஆண்டான் ஃபாண்ட் எனக்கு அடுத்ததுக்கும் தேவைப்படும். அதனால் நான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் இந்த ஃபேஷனை நான் வந்து இதுக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. கலர் ஃபுல்லாக இந்த ஃபேஷன்ன்ற டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபில் ஆகிருக்கு. எனக்கு என்னோட போஸ்டர் கூட அது சேரல. நான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். நான் அந்த ஃபேஷனில் கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நான் ஹாலோ நம்பர் 3 HOLLOW அந்த ஹாலோ எஃபெக்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வெறும் அவுட்லைன் காமிக்கும். உள்ளே எனக்கு பேக்ரவுண்ட் உள்ள கலரை எனக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி கொடுக்கும். இந்த திக்னஸையும் நான் கம்மி பண்ணணும். லைக் இந்த ஃபேஷனுன்ற அந்த பார்டர் லைனோட திக்னஸ் எனக்கு கொஞ்சம் மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப பிரைட்டாக ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. அகெயின் நான் ஹாலோ கிளிக் பண்ணும்போது எனக்கு உள்ள ஆப்ஷன் திக்னஸ்க்கானது காமிக்கும். அங்கே நான் அந்த திக்னஸை எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேஷனை நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். லைக் FAS மேலேயும் HION நான் கீழேயும் எடுக்கிறேன். அதை நான் எப்படி எடுக்கிறேன்னா அந்த 2 டாட் இந்த ஃபேஷன் நீங்கள் கிளிக் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு கார்னரில் டாட்ஸ் தெரியும் இல்லையா, அந்த 2 டாட்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன டேப் மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் டேப். அந்த டேபை ஜஸ்ட்டு உள்ளுக்காக மூவ் பண்ணுறேன். எனக்கு எந்த டெக்ஸ்ட் வரைக்கும் எனக்கு கொடுக்கணுமோ அது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு அந்த சைஸை நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபேஷன் FASக்கும் HIONக்கும் நடுவில் பிளாக் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அது நிறைய இருக்கிறதுனால என்னால் அடுத்தடுத்த கண்டென்ட் என்னால் ஆட் பண்ண முடியாது.
ஸோ அதுக்கு நான் என்னுடைய ஸ்பேஸிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எஃபெக்ட்ஸ்க்கு பக்கத்தில் பி ஃபார்மேட்டுக்கு அடுத்து அட்வான்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லெட்டரில் ஸ்பேஸிங் லைக் எஃப்க்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ், ஏக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் அப்படி வேணும்னா லெட்டருக்கு நீங்கள் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு லைனுக்கு பிட்வீனில் உள்ள ஸ்பேஸிங் தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். தான் லைனுக்கு பிட்வீன் உள்ள ஸ்பேஸிங்கை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ நான் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அந்த லைன் ஸ்பேஸிங் எனக்கு எவ்வளோ வேணும் கம்மி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கம்மி பண்ணி நான் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பார்ட்டும் இப்போ கம்ப்ளீட்டட். ஃபேஷன்ன்றது நான் அப்புறம் எனக்கு எங்கே வேணுமோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போது மேலே உள்ள ஃபேஷன் இதை வந்து நான் கம்மி பண்ணுறேன். காரணம் எனக்கு இங்கே இந்த இடத்துல டாப்பில் நான் சின்னதாக ஒரு சின்ன ஒரு மேட்ரு எழுதணும். 30% ஆஃப் என்னோடய சேலில் இந்த பொட்டிக்கில் நான் வந்து இந்த மெட்டீரியல் இந்த ப்ராடக்ட்டை நான் 30% ஆஃபுக்கு நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் இங்கே இந்த மேட்ரை நான் எழுதுகிறேன். ஸோ அந்த 30% ஆஃப்ன்றதை நான் இங்கே எழுதிட்டு எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை எடுத்து இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சேம் இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், அடுத்த ஃபாண்ட் எடுக்கிறேன். எனக்கு இங்கே இது ஃபேஷன்னா என்ன, ஃபேஷனுக்கு என்ன பண்ண போகிறேன், சேல் பண்ண போகிறேன். ஸோ அந்த சேலுன்ற ஆப்ஷனை கொஞ்சம் கர்சிவ் ரைட்டிங்கில் ஸ்டைலிஷாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண நான் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே சேலுன்னு சொல்லிவிட்டு நான் எழுதுகிறேன். இந்த சேல் ஆப்ஷனை நான் எழுதிட்டு இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். இதை வந்து நான் ஃபாண்ட்டு மாற்றுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட்டு கிரேட் வைப்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எஃபெக்டில் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, கிரேட் வைப்ஸ் வந்து நான் சேஞ்ச் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்களோ எல்லாமே கிரேட் வைப்ஸில் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆல் எப்போவுமே கொடுக்கக்கூடாது, சரிங்களா? எனக்கு இது இங்கே நான் சேலுன்ற ஆப்ஷன் எனக்கு இங்கே நான் கிரேட் வைப்ஸில் மாற்றிட்டேன். எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி 2 ஃபிங்கர் வச்சு நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு இங்கே ப்ராப்பராக எனக்கு எங்கே வேணுமோ நான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். லைக் எனக்கு இது வந்து இந்த இடத்துல வேணும், இந்த என்னோடைய எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு அது கொஞ்சம் ஸ்டைலிஷாக அது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தேவை. ஸோ நான் அதை வந்து அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது இங்கே வந்து ஃபேஷன் சேலுன்றது நமக்கு இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு இருக்கிற வேலை குட்டி குட்டி டெக்கரேஷன் ஒர்க்கு ப்ளஸ் நம்மளுடைய பொட்டிக் நேமோ எங்கே இருக்குது, நம்மளோட பொட்டிக் வந்து ஃபிசிக்கலாக இருக்கா இல்லை ஆஃப்லைனில் இருக்கா, ஆன்லைன் எப்படின்றது டீட்டெயில்ஸ். இப்போ இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எலமெண்ட்ஸில் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலமெண்ட்ஸில் நீங்கள் என்ன போட்டாலும் நீங்கள் உங்களுக்கு அங்கே கிடச்சிடும். எனக்கு இன்ஸ்டாகிராமோடைய லோகோ வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் லோகோ அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது எனக்கு எலமெண்ட்ஸில் கிராஃபிக்ஸ்குள்ளே எனக்கு இன்ஸ்டாகிராம் லோகோஸ் எனக்கு காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த லோகோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறேன். காரணம் என்னால் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணும்போது கலர் என்னுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ மேலே கிளிக் பண்ணும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது கலர் ஆப்ஷன் காமிக்கும். எனக்கு இது பீச் கலரில் வேணும். ஸோ என்னோடய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும். அதனால் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த ஒரிஜினல் லோகோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, எனக்கு இதை நான் எவ்வளோ குட்டியாக வேணுமோ நான் அதை எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் சேம் இந்த 30% ஆஃபை நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல அது கொஞ்சம் மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். காரணம் நான் இங்கே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமோடைய பேஜ் நேம் நான் இங்கே எழுத போகிறேன். ஜிட்ஷான் கோச்சூர், இது என்னுடைய இன்ஸ்டாகிராமோடைய பேஜ். ஓகே, இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு எப்படி வேணுமோ நான் இதுக்கேற்ற மாதிரி இது முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேன். குட்டி பண்ணுறதோ ஃபாண்ட் சைஸை குறைச்சிட்டு நீங்கள் டேரெக்டாக இந்த டாட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் சைஸை குறைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்களே வந்து பழக உங்களுக்கே நீங்கள் ஜூம் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபாண்ட் சைஸுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதை அப் டவுன் பண்ணலாம். எனக்கு இங்கே இன்னும் ப்ராப்பராக செட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நட்ஜுன்ற ஆப்ஷன் எடுத்து இங்கே வந்து ரைட் சைடு எனக்கு மூவ் பண்ணால் லெஃப்ட் பண்ணால் லெஃப்ட், அப்வர்டு போனால் அப்வர்ட், டவுன்வர்ட் போனால் டவுன்வர்ட். நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இது ரொம்பவே ஈஸி கொடுக்கும். ஓகேவா, ஈஸியாக நம்மளால் ப்ராப்பராக அந்த பேஜில் அலைன் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல நமக்கு எங்கே
ப்ளேஸ் பண்ணோமோ அந்த இடத்துல நமக்கு ப்ளேஸ் ஆகிடும். அகெயின் வந்து நான் எலிமெண்ட்ஸ் போகிறேன். நான் வந்து என்னுடைய கால் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் கால் லோகோ அப்படின்ற போடும்போது எனக்கு மறுபடியும் கிராஃபிக்ஸ்குள்ளே போகிறேன். கிராஃபிக்ஸில் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கால் லோகோ எடுக்கிறேன். அதோடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் என்னுடைய போஸ்டருக்கு அக்கார்டிங். அப்புறம் அதை நான் வந்து எனக்கு எவ்வளோ குட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரீசைஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் லோகோக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நான் அதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, கால் அகெயின் நான் இந்த ஜிஷானை நான் மறுபடியும் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு அதே சைஸில் எனக்கு என்னோடய அடுத்த கான்டென்ட்டும் ரெடி ஆகிடணும். என்னோடய நம்பர் 8838384762. ஓகே, இது என்னுடைய இன்ஸ்டாகிராம் நம்பர். இன்ஸ்டாகிராமில் நான் யூஸ் பண்ணுற நம்பர். நான் அதை இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போது இங்கே குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ் லைக் எலமெண்ட்ஸில் போகிறேன். சேம் எனக்கு வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வச்சு எனக்கு வந்து என்னோடய போஸ்டரை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் டாட்ஸுன்னு போடுறேன். போடும்போது கிராஃபிக்ஸில் எனக்கு ஏகப்பட்ட டாட்ஸ் எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இதில் உங்களுக்கு உங்களோட சாய்ஸை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு எனக்கு எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட கலரு என்னோடய ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு இதை வந்து டிரான்ஸ்பரன்சின்றது ஒரு அந்த ஒரு பொருள் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஜஸ்ட் வாட்டர் மார்க்காக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக நான் அதை வந்து எனக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை கம்மி பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிட்டா எனக்கு என்னுடைய அந்த ஒரு டிசைன் இருக்குது. பட் எனக்கு அது பெருசாக எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னோடய பொட்டிக் நேம், காண்டாக்ட் நம்பர், நான் என்ன இது சேல் பண்ணுறேன், எதை சேல் பண்ணுறேன், அது எனக்கு மெயின் மேட்ரு. பேக்ரவுண்ட் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அடிஷ்னல் தான். ஸோ எனக்கு வந்து அதில் ஜஸ்ட் ஒரு வாட்டர் மார்க் எஃபெக்டில் தெரிஞ்சால் போதும். அதனால் நான் வந்து இது மட்டுமே எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்தது நான் இன்னொரு இதுவும் எடுத்து இந்த இடத்துல சும்மா இது என்னுடைய ஓன் டிசைன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதை நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை என்லார்ஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே இருக்கிறதுனால என்னோடய ட்ரெஸ்ஸு மேலேயும் இந்த டாட்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த டாட்டை நான் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பொசிஷனுன்ற ஆப்ஷன் கொடுக்கும். பொசிஷனுக்குள்ளே போங்க. பொசிஷனில் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டு, ஃபார்வர்டு, பேக்வேர்டு இருக்கும். ஃபார்வர்டு கொடுத்தீங்கன்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட், 2 ஃப்ரண்ட்டுன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் வந்துடும். பேக்வேர்ட்னா 1 ஸ்டெப் பேக்வேர்ட், 2 பேக்னா கம்ப்ளீட்டாக பேக். இப்போ எனக்கு 1 ஸ்டெப் பேக் போடணும். ஸோ நான் பேக்வேர்ட் மட்டும் கொடுத்துட்டேன். 2 பேக் கொடுத்தாலும் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த போஸ்டருக்கு பின்னாடி அது போயிடும். இன்னும் நிறைய நீங்கள் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 பேக் ஆப்ஷனு, இந்த ஃப்ரண்ட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்புறம் இதோடைய டிரான்ஸ்பரன்சியும் நான் இங்கே கம்மி பண்ணுறேன். ஜஸ்ட் அதோடைய வாட்டர் மார்க் எஃபெக்ட் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு, மற்றபடி அது பெருசாக தெரிய வேண்டாம். அதனால ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து சேம் நான் எலமெண்ட்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே ஷாப் நவ், SHOP ஷாப் நவுன்னு போடுறேன். எலமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஷாப் நவ் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஓகே, எடுத்துகிட்டு அதோடைய கலர் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 கலர் கேட்குது. ஏன்னா இது டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலரும் பேக்ரவுண்டுக்கு ஒரு கலரும் அது கொடுத்துருக்கு. ஸோ நான் அந்த பிளாக்கை வந்து இதை மாற்றி பார்க்கலாம். பிளாக் வந்து நான் பேஜ் கலரை நான் பிளாக்காகவும் கொடுக்குறேன். ஸோ தட் எனக்கு என்ன எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே கிடச்சிடுச்சு. அந்த ஜூம் இன் பண்ணிவிட்டு இது எனக்கு எந்த பொசிஷனில் எங்கே வைக்கணுமோ நான் அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷாப் நவுன்றது எனக்கு போல்டாக தெரியுது, மற்றதில் எனக்கு பிளாக்கில் தெரியுது. ஓகே, இதோட நம்மளுடைய போஸ்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நம்மளுடைய ஷாப்போடைய QR கோட் நமக்கு வந்து இப்போ ஆன்லைனில் இருக்குன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நம்ம QR கோட் ஜெனரேட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஷாப் வச்சுருக்கேன், லைக் நம்ம வந்து ஆஃப்லைனில் எனக்கு ஷாப் பொட்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு கடையோ நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்த லொக்கேஷன் எனக்கு இதில் மென்ஷன் பண்ணால் நீங்கள் அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு அங்கே லிங்க் அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போது இன்ஸ்டாகிராம் QR கோட் இன்ஸ்டாகிராமில் எப்படி இது பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு
கியூஆர் கோடை எப்படி ஜெனரேட் பண்ணணும், அது வந்து நான் கூகுளில் இன்கேஸ் உங்களுடைய ஷாப் வந்து ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு அங்கேருந்து எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி பண்ணலாம் அதை நான் காமிக்கிறேன். கூகுளில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுடைய ஒரு ஃபேஷன் ஷாப் இருக்குது அப்படின்னா, ஃபேஷன் ஷாப் நியர் மீ நான் இப்போதைக்கு போடுறேன். பட் உங்களுடைய ஷாப் நேமே நீங்கள் கொடுத்து இன்கேஸ் கூகுளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஷாப் கூகுளில் மேப் போட்டால் வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஷாப் நேம் போட்டு எடுக்கலாம். இப்போ நான் இந்த வந்து இப்போது டிஆர்டிஎம்னு இருக்குது. ஓகே, இந்த டிஆர்டிஎம்ன்ற இதுதான் என்னோடய ஷாப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து கீழே எனக்கு கால், டைரக்ஷன், ஷேரு, வெப்சைட்டுன்னு இருக்குது. நான் ஷேருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே லிங்க் ஜெனரேட் ஆகும். இங்கே வந்து லிங்க் ஜெனரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து காப்பின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டிவைஸில் அது ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நீங்கள் சிம்பிளி என்ன பண்ணணும், உங்களுடைய ஒர்க்கிங் ஷீட் கேன்வாக்குள்ளே வரணும். 1 மினிட். கேன்வாக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஷீட்டுக்கு வாங்க. இதுதான் நீங்கள் ஒர்க்கிங் ஷீட். ஓகே, இந்த இடத்துல பேஜில் கிளிக் பண்ணாத பட்சத்தில் கீழே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். சர்ச்சில் கியூஆர் கோட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இங்கே யூஆர்எல் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற யூஆர்எல்லை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கும்போது நீங்கள் ஜெனரேட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது சில டைமில் உங்களுக்கு வராமலும் இருக்கலாம். ஓகே, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ணிக்க சொல்கிறேன். ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா, அந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் காமிக்கும். எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல் பேஜ் உங்களுக்கு அங்கே ஓப்பன் ஆகும். ஓகே, காப்பி பண்ணுற யூஆர்எல் ஓப்பன் ஆகும். இங்கே கஸ்டமைஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமைஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ மேலே நான் இப்போ இது எப்படி கீழே கொண்டு வரேன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி க்ரே கலரில் ஒரு குட்டியாக ஒரு டேப் மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி கீழே உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ தான் நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இதோடைய பேக்ரவுண்டு கலரை நான் வந்து பிளாக்காக மாற்றுறேன். ஓகே, இதோடைய ஃபோர்க்ரவுண்ட் கலரை நான் வந்து பீஜாக மாற்றுறேன். பட் எனக்கு அந்த பீச் கலருடைய எக்ஸாக்டான கலர் எனக்கு தெரியல. எனக்கு அது எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல அந்த கலரை நான் எடுத்துட்டேன் இல்லையா, பேக்ரவுண்ட் கலர் எடுத்துகிட்ட பிறகு நான் அதை அப்டேட் கொடுத்துட்றேன். அப்டேட் கொடுத்த பிறகு என்னோடய பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கில் மாறிடுச்சு. நான் உள்ளே இப்போ எனக்கு பீச் கலர் வேணும். அதை நான் எப்படி கொண்டு வரணும்னா, என்னுடைய கலர் லைக் இப்போ ஏதோ ஒரு எங்கெங்கெல்லாம் நான் பீச் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுலையாவது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பீச் கலர் உங்களுக்கு காமிக்கும். கீழே கலருக்குள்ளே போங்க, மல்டி கலர் உள்ள போங்க. கீழே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த கோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆகும். மறுபடியும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி ஆப்ஷன் காமிக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கியூஆர் கோட் மேலே கிளிக் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள். அந்த ஃபோர்க்ரவுண்ட் கலருக்குள்ளே போங்க. இந்த இடத்துல அந்த கோடை இந்த கலர் கோடு டிஸ்பிளே இருக்குல்ல அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேஜில் உங்கள் கலர் அங்கே வந்துடும். இதை வந்து அப்புறம் அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய கியூஆர் கோட் உங்கள் பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஜெனரேட் ஆகிடும். அது எவ்வளோ சின்னதாகவோ பெருசோ உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன் மெத்தட். இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்டரை உங்களுடைய ஆஃப்லைன் ஷாப்பில் லைக் ஃபிசிக்கல் ஷாப்பில் இருந்து நீங்கள் அட்ரஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு கியூஆர் எடுக்கணும்னா நான் இந்த ஆப்ஷன். ஓகே, இல்லை நான் என்னோடய ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராமில் தான், நான் ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் என்ன பண்ணணும், சேம் இதே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் லிங்க் எங்கே எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம்குள்ளே போங்க. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா இது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, இங்கே வந்து எடிட் ப்ரொஃபைல், ஷேர் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைலை நான் ஷேர் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இங்கே எனக்கு காப்பி லிங்க்குன்னு இருக்குது. ஜஸ்ட் அந்த காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்கள் லிங்க்கு காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் பாக்கி சேம் லைக் நான் எப்படி சொன்னேன், ஆப்ஸ்குள்ளே போகணும். ஆப்ஸ்குள்ளே போயிட்டு கியூஆர் கோடு போட்டுட்டு அது கோடு ஜெனரேட் பண்ணிவிட்டு உள்ளே அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டிய கலர்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே கொடுத்து உங்களுடைய போஸ்டரோடைய கியூஆரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான்.
இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு போஸ்டர் இது வந்து பேசிக் தான். பேசிக்கா இருந்தாலும் நெறைய நான் அட்வான்ஸ் கீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் அவுட்லைன் குடுக்கறது, கியூஆர் ஜெனரேட் பண்றது, அப்புறம் அந்த ஃபாண்ட் ரீசைஸ் பண்றது, ஃபாண்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் குடுக்கறது, எலிமெண்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம எடுத்து வரணும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் இந்த டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். கண்டிப்பா பாருங்க. பிராக்டிஸ் பண்ணலன்னா கண்டிப்பா எதுவுமே வந்து நம்மளால வந்து ப்ராப்பரா எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஈஸியா ஒரு அழகா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் ஆகலாம். உங்களுடைய ஓன் அ விஷயங்களுக்கு நீங்க வந்து கிரியேட்டிவான ஒர்க்ஸை நீங்க குடுக்கலாம். ஈவன் எங்க கிட்ஸ்க்கு கூட நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, கேன்வா யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு செல்ஃபா பிரசன்டேஷன் பண்ணணும்னாலும் பிரசன்டேஷன் பண்ணலாம். ரெஸ்யூமே எடுக்கலாம். லோகோ டிசைன் பண்ணலாம் உங்களோட ஓன் பிசினஸ்க்கு. கேன்வா வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப். ஓகே. அத அத வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது உங்களுக்கு நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கான சோர்ஸ அது ஏற்படுத்தி குடுக்கும். ஓகே. ஓகே. தேங்க் யூ. பாய்.